ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போறோம். எப்படி நம்ம லேடிஸ் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் சுறுசுறுப்பா இருக்கணும், டைமுக்கு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத ஆட்களே கிடையாது. ஒரு வேலையை சோம்பல் கையால செய்யறதுக்கும் சுறுசுறுப்பா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு வேலையை சுறுசுறுப்பா செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலையை 10 நிமிஷத்துல வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். அதுவே சோம்பேறித்தனமா மெதுவா செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட அந்த வேலையை இழுத்துக்கிட்டு போவோம். இப்போ ஒருத்தவங்க சோகமா டல்லா இருக்காங்க, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கை வேலை செய்யறதையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரும். அப்படியே மெதுவா வேலை செஞ்சு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா யோசனை ஒரு பக்கம் இருக்கிறதுனால. இதுவே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா கடகடன்னு பரபரன்னு அந்த வேலையை செஞ்சு முடிப்போம். ஈஸியா செஞ்சு முடிச்சிருவோம். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம தான் இந்த வேலையை செஞ்சோமா அப்படின்னு நினைப்போம். காரணம் நம்மளோட மனசு தாங்க. நம்மளோட மனசு சந்தோஷமா இருக்கிறதுனால வேகமா அந்த வேலையை செய்ய முடியுது. இப்ப பாருங்க, நம்ம ஹஸ்பண்ட் ஒரு படத்துக்கு போலாம், ஒரு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொன்னா நம்மள எவ்வளவு வேகமா வேலையை செஞ்சு முடிப்போம். எல்லாத்தையும் கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டு கடகடன்னு ரெடி ஆக்கிடுவோம். ரொம்ப ஆச்சரியம், அப்ப மட்டும் அந்த வேகம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியாது. அவ்வளவு சுறுசுறுப்பா எப்படி நம்மளால இருக்க முடியுது? ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்ய போறோம். அதனால எப்பயும் ஹாப்பியா இருக்க பழகிக்கோங்க. அது ஒரு பழக்கம்தான். எப்பயும் நம்ம பழைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கறது இருக்கவே இருக்காது. எப்பயும் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா எப்பவோ நடக்கிற விஷயங்கள், அப்புறம் நடக்க போற விஷயங்களை இதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் சந்தோஷமான மனநிலை முக்கியம். அடுத்தது வேலையை தள்ளி போடுறது. அதுக்கு நம்ம தான் காரணம். எதுக்கு தள்ளி போடுறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எவ்வளவு நேரம் வேணாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இதுவே நம்ம மனசு பொறுத்துதான் இருக்குங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வேலையை தள்ளி போட மாட்டோம். அந்தந்த நேரத்திலேயே வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். இப்படி ஒரு எண்ணத்தை நாம தான் மனசுல வளர்த்துக்கணும். அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் போது நாமளே 4 திட்டிக்கிட்டு உடனே வேகமா எழுந்திருச்சு உடனே வேகமா அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இனிமே அப்புறம் அப்படின்னு பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பாருங்க. எல்லா வேலையும் ஈஸியா கடகடன்னு செய்யலாம். அடுத்ததா எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு மழை பெய்யுது, அதனால இன்னைக்கு இந்த வேலையை செய்ய வேண்டாம். இன்னைக்கு வெயில் அடிக்குது, அதனால இன்னைக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது. இது மோசமான ஒரு பழக்கம் தாங்க. அதுக்கு பதிலா இப்படி யோசிச்சு பாருங்களே, இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறது. இது இருந்தா செய்வேன், அது இருந்தா செய்வேன், எல்லாம் கரெக்டா இருந்தாதான் நான் செய்வேன் அப்படின்னு கூடாதுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு செய்ய தொடங்கணும். இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய வீடு இருந்தா நான் எவ்வளவு அழகா வச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிறத சின்ன வீடா இருந்தாலும் அந்த சின்ன வீட்டை நம்ம எப்படி அழகா வச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். ஒரு சின்ன வேலைய ஒரு சின்ன வீட்டையே நம்மளால ஒழுங்கா வச்சிருக்க முடியல அப்படின்னா பெரிய பெரிய வேலைகளை நம்மளால எப்படி ஒழுங்கா செய்ய முடியும்? அடுத்ததா ஒரு ஷெட்யூல் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது எப்ப வேணா நம்ம வேலையை தொடங்கலாம், எப்ப வேணா நம்ம வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, ஒரு கடைக்கு போகணும், இந்த பில் கட்டணும் அப்படின்னு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கலாம். காலையில நினைச்ச எல்லா வேலைகளையும் ஈவினிங் டைம்ல செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். சும்மா இருக்கிறதுலயே ஒரு கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதாங்க. எவ்வளவு நேரம் தான் நம்மளால சும்மா இருக்க முடியும்? நமக்கு செய்யறதுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஒரு சமையல் கூட ஒரு வேலையா நினைக்க கூடாதுங்க. அதுக்கு பதிலா ஒரு ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவு சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சு பாருங்களே. நமக்கு தானே நம்ம செய்ய போறோம், அதன் பலனை நாம தானே அனுபவிக்க போறோம். நம்ம தானே சமையல் முடிச்சு நம்ம தானே சாப்பிட போறோம். அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு செய்யணும்? இஷ்டப்பட்டு செய்யலாம். அடுத்தது எப்பவுமே வேலைன்னு இருந்தோம் அப்படின்னா அதுவே ரொம்பவே சலிப்பாயிரும். அப்பப்ப நமக்கு பிரேக் வேணும். பிரேக் அப்படின்னா வீட்டுல இருக்கவங்க பிறந்த நாளை கொண்டாடுறது, ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறது இல்லைங்க, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது, ஒரு சின்னதா ஒரு பிக்னிக் போறது, பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் போறது, இதெல்லாம் பெருசா செலவு பண்ணோம் அப்படின்னு இல்லைங்க. நம்மளால என்ன முடியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செலிப்ரேஷன் தாங்க நம்ம லைஃபோட மீனிங்ஸையே சொல்லி தரும். பெரிய பூஸ்டும் கொடுக்குங்க. அடுத்து நிறைய சாப்பிடுங்க. நம்ம உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குது அப்படின்னாலே ஒரு மாதிரி டயர்டா இருக்கும், வேலையை செய்ய மனசே இருக்காது. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க, நல்லா வேலையை செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.